யாழ்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக பௌத்த தேரர்களை படுகொலை செய்தவர்களை பௌத்த தேரர்களை விசாரிப்பதற்கோ அல்லது அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சிப்பதையோ சகித்துக் கொள்ள முடியாது என்ற ரீதியில ஐக்கிய தேசிய கட்சி ஒரு கண்டன அறிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும் 1987 தொடக்கம் 1989 காலப்பகுதியில் வந்து பல்வேறுபட்ட புரட்சிகள் தென்னிலங்கையில் ஏற்பட்டது. யாரின் மூலமான அந்த ஜேபி கட்சியினர் இந்த புரட்சியை செய்திருந்தார்கள். அப்ப இந்த புரட்சியின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அரச சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது, அதே நேரத்தில் மக்களுடைய சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் எவ்வாறு படுகொலை செய்தவர்கள் எவ்வாறு பௌத்த துறவிகளை நல்வழிப்படுத்துவதை நாங்கள் சகித்துக் கொள்ள முடியும் என்ற மாதிரி தங்களுடைய கேள்விகளை கேட்டு அந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள். அப்ப எல்லோருக்கும் தெரியும், அண்மையில பௌத்த துறவிகள் செய்கின்ற பிள்ளைகள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறுபட்ட ரீதியில் பரப்பப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக அண்மையில 22 தேரர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டு நடிப்பேன். அதே போல அனுராபுரத்துல வந்து ஒரு தேரர் கைது செய்யப்பட்டு பிணையில் வந்திருக்கு. ஒரு 13-14 மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் பிள்ளையில் வந்திருக்கார். அப்ப எப்படி பௌத்த தேரர்கள் விடுகிற பிள்ளைகள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிவருவதன் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு அண்மையில ஒரு விடயத்தை தெரிவித்தார். எவ்வாறு பௌத்த துறவிகளை கையில் விலங்கு போட்டு கைது செய்ய முடியும், அது மனவேதனையை அளிக்கிறது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கார். இப்ப இந்த இடத்துல அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறேன்னா, கடந்த கால மன்னராட்சி காலம் போன்று பௌத்த தர்மத்தை பாதுகாப்பதற்காக இந்த பௌத்த தர்மத்துக்கு எதிராக செயற்படுபவர்களை கண்டிப்பதற்கென்று தர்ம நீதிமன்றம் என்ற புதிய நீதிமன்றத்தை நாங்கள் கடந்த காலத்தில் இருந்தது போல நாங்கள் உருவாக்க போகிறோம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்தார். இதற்கு ஒரு கண்டனத்தை வெளியிடும் முகமாக ஐக்கிய தேசிய கட்சி வந்து ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். என்னென்று 1987 1989 வரையான காலப்பகுதியில் வந்து நீங்க பல்லாயிரக்கணக்கான படுகொலை செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக முக்கியமான பல தேரர்களை படுகொலை செய்திருக்கிறீர்கள். அப்ப இப்படி ஒரு பௌத்த மதத்திலேயே ஒரு பாரிய ஒரு பாவமாக கருதப்படுகின்ற இந்த பௌத்த பிக்குகளை கொலை செய்த நீங்கள் எவ்வாறு பௌத்த தர்மத்தை பாதுகாப்பதற்கான இவ்வாறான நீதிமன்றங்களை அமைப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றதுல அவர்கள் தங்களுடைய கேள்வியில கேட்டிருக்கிறார்கள். இப்ப இதுல உண்மை பொய்யை தாண்டி அவர்கள் பல்வேறுபட்ட கேள்விகளையும் பல்வேறுபட்ட கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு அவதானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக அவர்கள் என்ன சொல்றார்கள் பார்த்தால், குறிப்பாக இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களை பொடிகாவத்தே சத்தாதிஸ்த தேரரும் வெல்தோட்ட பஞ்சாதஸ்தி தேரர் என்பவர்கள் என்று முக்கியமான இடம் பெறுகிறார்கள். அப்ப இவர்களெல்லாம் முன்னணி தேரர்கள். அப்ப இவர்களெல்லாம் படுகொலை செய்த நீங்கள் அவ்வாறு இந்த பௌத்த சாஸ்திரத்தையோ இல்லை பௌத்த தர்மத்தை பாதுகாப்பதற்கான இந்த தர்ம நீதிமன்றத்தை அமைத்து பௌத்த தேரர்களை நீங்கள் நல்வழிப்படுத்துவதை நாங்கள் அவ்வாறு சகித்துக் கொள்ள முடியும் என்ற ரீதியில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த அறிக்கையின் ஊடாக. அப்ப அது மட்டும் அவர்கள் சொல்லவில்லை, இந்த வரலாற்று சிறப்புமிக்க சொத்துக்களை சூறையாடின நீங்கள் அப்ப இந்த பௌத்த தேரர்களை நல்வழிப்படுத்துவது என்ற அடிப்படையில் புதிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விகாரைகளுடைய சொத்துக்களை சூறையாட எண்ணுகிறார்கள். அப்ப இதுதான் அவருடைய திட்டமாக இருக்க போகிறது என்ற ரீதியிலேயும் தங்களுடைய ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சியினர். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது இலங்கை திருநாட்டில். அப்ப இங்குதான் இது ஒரு முடிவு பெறப்போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஒரு நேர்காணலில் போது. அவர் என்ன சொல்றாருன்னா, பெருமொரு ஆபத்தில் சிக்கி தவிக்கிறது இலங்கை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் குறிப்பிட்ட காலம் ஜனாதிபதியாக இருந்த இடத்துல பல்வேறுபட்ட திட்டங்களை உருவாக்கியிருந்தேன். இலங்கையுடைய பொருளாதாரத்தையும் வெளிநாட்டு பொருளாதாரத்துடன் இணைப்பதற்கு பல்வேறு முயற்சி செய்திருந்தேன். ஆனால் இப்ப இருக்கிற அரசாங்கம் ஒரு தூர நோக்கற்ற ரீதியில் செயற்படுகிறது, பொருளாதார கொள்கையில் வகுத்திருக்கிறது. அப்ப இதனால் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் சென்று கொண்டிருக்கிறது என்ற ரீதியில ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அப்ப இது மட்டும் இல்லை, தான் பல திட்டங்களை செய்ய எண்ணியிருந்தேன். ஆனால் இவர்கள் எனக்கு எதிராக புரட்சிகளோ அல்லது போராட்டங்களை செய்து அதை தடுத்து விட்டார்கள் என்ற ரீதியிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக வந்து நான் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான ஒரு பாலத்தை கட்ட ஆரம்பித்தேன். செய்தி சமத்துவ திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்த முயற்சித்தேன். ஆனால் இதற்கு எதிராக போராடினவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் என்ற ரீதியிலையும், அது மட்டும் இல்லாமல் இந்தியா இலங்கைக்கு இடையிலான எரிபொருள் குழாய்களை நட நான் முயற்சித்தேன்.
அதையும் இவர்கள் ஒரு போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு அதனையும் இவர்கள் தடுத்து விட்டார்கள். அது தடுத்தவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வாறு அந்த எரிபொருள் குழாய் வந்து பொருத்தப்பட்டிருந்தால் இந்தியாவுக்கு கிடைக்கின்ற மாதிரி எங்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு மலிவான ஒரு எரிபொருள் கிடைத்திருக்கும். அதனையும் இவர்கள் தடுத்து விட்டார்கள். அப்ப நான் பல திட்டங்களை வகுத்திருந்தேன், ஆனால் இவர்கள் அதனை குழப்பி விட்டார்கள் என்ற ரீதியில யார் சொல்லியிருக்கிறார்? ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இலங்கை திருநாடாக வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு கால் உடைந்தது போல் இருந்தது. நான் என்ன செஞ்சேன்? அவர் நடந்து மருத்துவமனைக்கு போகக்கூடிய வழியை செய்து கொடுத்தேன். அதாவது காலுக்கு மருந்து போட்டு விட்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் அது அறுவை சிகிச்சை அந்த காலத்தில் செய்திருக்கணும். ஆனால் இப்ப இருக்கிற அரசாங்கம் அந்த அறுவை சிகிச்சையை செய்யவில்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். யாருன்னு பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கே. ஒரு திட்டமிடல் இல்லாமல் இந்த நாட்டு அரசாங்கம் செயற்படுவதனால் இதனால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ததோடு வெளிநாட்டு நாணய கையிருப்பு வந்து குறையும் பட்சத்தில் பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பொருளாதார கட்டமைப்பில் பெரும் ஒரு இதாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு நாணய கையிருப்பு வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ இது வந்து ஒரு பாதி ஒரு தாக்கத்தை செலுத்த போகிறது யார் மீது பார்த்தா மக்கள் மத்தியில் என்ற ரீதியில் கருத்தை தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட 280 ரூபாய்க்கு இந்த டொலர்ஸினுடைய பெருமதியை பேணி இருக்கணும். அதற்கான முயற்சிகளை முதல் எடுத்திருக்கணும். ஆனால் இப்பொழுது 320 வரைக்கும் சென்று விட்டது. $30 வந்து அதிகமாக காணப்படுகிறது. அப்ப இதேவர்களே ஏற்கனவே திட்டமிட்டு அதை குறைத்திருக்கணும். குறைப்பதற்கான நடவடிக்கை ஏற்கனவே எடுத்திருக்கணும். இவர்கள் தாமதித்து விட்டார்கள். அதே நேரத்தில் சரியான ஒரு கட்டமைப்பும் தேவைப்படுகிறது. இப்ப வந்து உலக அளவிலேயே இந்த பொருளாதாரம் வந்து ஒரு பெரும் ஒரு ஏற்றத்தாழ்வாக தான் போய்கொண்டிருக்கு. ஏன்னு பார்த்தால் ஈரான் அமெரிக்க யுத்தத்தினால் வந்து பல பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இந்தியா கூட என்ன விதிவிலக்கு இல்லை. அவர்களும் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறார். அப்ப இந்தியா போன்ற பெரிய நாடுகளை பாதிப்படையும் போது இலங்கை போன்ற நாடுகளும் பாதிப்படைய சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல சரியான முறையில் இவர்கள் செயற்பட்டிருக்கணும், சரியான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கணும் ரீதியில தான் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். யாருன்னு பார்த்தா ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இவர்கள் சரியான முறையில் ஒரு எதிர்கால திட்டமிடல் இல்லாமல் தங்களுடைய கொள்கையை வகுத்ததின் அடிப்படையில தான் எவ்வாறான ஒரு பொருளாதார பிரச்சனை வந்து இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கு என்ற ரீதியில தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அப்ப தான் இருக்கும்போது ஒரு மன்னராட்சியை விட ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை வழங்கியிருந்தேன், பொருளாதார வளர்ச்சியை காட்டியிருந்தேன் என்ற ரீதியில தான் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இப்ப தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்க போகிறது இலங்கை திருநாட்டில் என்று. இதே இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டு 40 வருடங்களை கடக்கிறது. குறிப்பாக 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி எரிக்கப்பட்ட நூலகமானது 2 நாட்கள் தொடர்ச்சியாக எரிக்கப்பட்டு அங்கு காணப்பட்ட 97,000க்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று சான்றுகள் அளிக்கப்பட்டிருந்தது, வரலாற்று நூல்கள் அளிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லை, வெளிநாட்டு கலைஞர்களுடைய படைப்புகளும் அங்கு இருந்தது. பெருமதி மிக்க எங்குமே கிடைக்காத அதிசய படைப்புகள் எல்லாம் அன்றைய தினம் தீக்கிரையாக்கப்பட்டது. இது ஒரு பெருமொரு இழப்பு இந்த புத்தி ஜீவிகளுக்கு. ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஆக்கங்கள் மற்றும் கலை படைப்புகள் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று சின்னங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள். யாழ்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக பௌத்த தேரர்களை படுகொலை செய்தவர்களை, பௌத்த தேரர்களை விசாரிப்பதற்கோ அல்லது அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சிப்பதையோ சகித்துக் கொள்ள முடியாது என்ற ரீதியில ஐக்கிய தேசிய கட்சி ஒரு கண்டன அறிக்கையை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும் 1987 தொடக்கம் 1989 காலப்பகுதியில் வந்து பல்வேறுபட்ட புரட்சிகள் தென்னிலங்கையில் ஏற்பட்டது. யாரின் மூலமாக அந்த ஜேபி கட்சியினர் இந்த புரட்சியை செய்திருந்தார்கள். அப்ப இந்த புரட்சியின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அரச சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது, அதே நேரத்தில் மக்களுடைய சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ இந்த சூழ்நிலையில தான் இந்த ஜேபியினர் வந்து இந்த சூழ்நிலையில தான் பௌத்த பிக்குகளை கொலை செய்தார்கள் இந்த ஜேபியினர். அப்போ இப்படி படுகொலை செய்தவர்கள் பௌத்த சாசனத்தை நாங்கள் வளர்ச்சி காண எவ்வாறு படுகொலை செய்தவர்கள் எவ்வாறு பௌத்த துறவிகளை நல்வழிப்படுத்துவதை நாங்கள் சகித்துக் கொள்ள முடியும் என்ற மாதிரி தங்களுடைய கேள்விகளை கேட்டு அந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். யாரும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள். அப்போ அவர்கள் சொல்ற விடயம் என்பது அண்மையில் அனுராகுமார திசாநாயக், ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். இந்த ஊடகங்கள் வாயிலாகவோ இல்லை பல்வேறுபட்ட இடங்கள் வாயிலாக. அப்போ எல்லோருக்கும் தெரியும் அண்மையில் பௌத்த
துறவிகள் செய்கின்ற பிள்ளைகள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறுபட்ட ரீதியில் பரப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேலே 22 தேரர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் போதைப் பொருள் கடத்திய குற்றச்சாட்டு நடிப்பேன். அதே போல அனுராதபுரத்தில் ஒரு தேரர் கைது செய்யப்பட்டு பிணையில் வந்திருக்கு. ஒரு 13-14 மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் பிள்ளையில் வந்திருக்கு. அப்போ எப்படி பௌத்த தேரர்கள் விடுகிற பிள்ளைகள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிவருவதன் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு அண்மையில் ஒரு விடயத்தை தெரிவித்தார். எவ்வாறு பௌத்த துறவிகளை கையில் விலங்கு போட்டு கைது செய்ய முடியும், அது மனவேதனையை அளிக்கிறது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கார். இப்போ இந்த இடத்துல அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறேன்னா, கடந்த கால மன்னர் ஆட்சி காலம் போன்று பௌத்த தர்மத்தை பாதுகாப்பதற்காக இந்த பௌத்த தர்மத்துக்கு எதிராக செயற்படுபவர்களை கண்டிப்பதற்கென்று தர்ம நீதிமன்றம் என்ற புதிய நீதிமன்றத்தை நாங்கள் கடந்த காலத்தில் இருந்தது போல நாங்கள் உருவாக்க போகிறோம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்தார். இதற்கு தான் ஒரு கண்டனத்தை வெளியிடும் முகமாக ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடைய இதற்கு ஒரு கண்டனத்தை வெளியிடும் முகமாக ஐக்கிய தேசிய கட்சி ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். என்னென்று 1987 1989 வரையான காலப்பகுதியில் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான படுகொலை செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக முக்கியமான பல தேரர்களை படுகொலை செய்திருக்கிறீர்கள். அப்போ இப்படி ஒரு பௌத்த மதத்திலேயே ஒரு பாரிய ஒரு பாவமாக கருதப்படுகின்ற இந்த பௌத்த பிக்குகளை கொலை செய்த நீங்கள் எவ்வாறு பௌத்த தர்மத்தை பாதுகாப்பதற்கான இவ்வாறான நீதிமன்றங்களை அமைப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றீர்களோ அவர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இப்போ இதில் உண்மை பொய்யை தாண்டி அவர்கள் பல்வேறுபட்ட கேள்விகளையும் பல்வேறுபட்ட கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு அவதானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக அவர்கள் என்ன சொல்றார்கள் பார்த்தால், கொடிகாவத்தே சத்த திஸ்ஸ தேரரும், குறிப்பாக இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களில் கொடிகாவத்தே சத்தாதிஸ்ஸ தேரரும் வெல்தொட்ட பஞ்சாதஸ்தி தேரர் என்பவர்கள் என்று முக்கியமான இடம் பெறுகிறார்கள். அப்போ இவர்களெல்லாம் முன்னணி தேரர்கள். அப்போ இவர்களெல்லாம் படுகொலை செய்த நீங்கள் அவ்வாறு இந்த பௌத்த சாஸ்திரத்தையோ இல்லை பௌத்த தர்மத்தை பாதுகாப்பதற்கான இந்த தர்ம நீதிமன்றத்தை அமைத்து பௌத்த தேரர்களை நீங்கள் நல்வழிப்படுத்துவதை நாங்கள் அவ்வாறு சகித்துக் கொள்ள முடியும் என்ற ரீதியில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஊடக அறிக்கையின் ஊடாக. அப்ப அது மட்டும் அவர்கள் சொல்லவில்லை, இந்த வரலாற்று சிறப்புமிக்க சொத்துக்களை சூறையாடின நீங்கள் அப்ப இந்த பௌத்த தேரர்களை நல்வழிப்படுத்துவது என்ற அடிப்படையில் புதிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விகாரிகளுடைய சொத்துக்களை சூறையாட எண்ணுகிறார்கள். அப்ப இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்க போகிறது என்ற ரீதியிலே தங்களுடைய ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சியினர். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது இலங்கை திருநாட்டில். அப்ப இங்குதான் இது ஒரு முடிவு பெறப்போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஒரு நேர்காணலில் போது. அவர் என்ன சொல்றீங்கன்னா, பெருமொரு ஆபத்தில் சிக்கி தவிக்கிறது இலங்கை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் குறிப்பிட்ட காலம் ஜனாதிபதியாக இருந்த இடத்துல பல்வேறுபட்ட திட்டங்களை உருவாக்கியிருந்தேன். இலங்கையுடைய பொருளாதாரத்தையும் வெளிநாட்டு பொருளாதாரத்துடன் இணைப்பதற்கு பல்வேறு முயற்சி செய்திருந்தேன். ஆனால் இப்ப இருக்கிற அரசாங்கம் ஒரு தூர நோக்கற்ற ரீதியில் செயற்படுகிறது, பொருளாதார கொள்கையில் வகுத்திருக்கிறது. அப்ப இதனால் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் சென்று கொண்டிருக்கிறது என்ற ரீதியில ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அப்ப இது மட்டும் இல்லை, தான் பல திட்டங்களை செய்ய எண்ணியிருந்தேன். ஆனால் இவர்கள் எனக்கு எதிராக புரட்சிகளோ அல்லது போராட்டங்களை செய்து அதை தடுத்து விட்டார்கள் என்ற ரீதியிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நான் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான ஒரு பாலத்தை கட்ட ஆரம்பித்தேன். செய்தி சமத்துவ திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்த முயற்சித்தேன். ஆனால் இதற்கு எதிராக போராடினவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் என்ற ரீதியிலையும், அது மட்டும் இல்லாமல் இந்தியா இலங்கைக்கு இடையிலான இந்திய இலங்கைக்கு இடையிலான எரிபொருள் குழாய்களை நட நான் முயற்சித்தேன். அதையும் இவர்கள் ஒரு போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு அதனையும் இவர்கள் தடுத்து விட்டார்கள். அதை தடுத்தவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வாறு அந்த எரிபொருள் குழாய் பொருத்தப்பட்டிருந்தால் இந்தியாவுக்கு கிடைக்கின்ற மாதிரி எங்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு மலிவான ஒரு எரிபொருள் கிடைத்திருக்கும். அதனையும் இவர்கள் தடுத்து விட்டார்கள். அப்ப நான் பல திட்டங்களை வகுத்திருந்தேன், ஆனால் இவர்கள் அதனை குழப்பி விட்டார்கள் என்ற ரீதியில யார் சொல்லியிருக்கிறார், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் அவர் தெரிவிக்கவில்லை, இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். ஒரு உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு கால்கள் உடைந்தது போல் இருந்தது நாடு. இலங்கை திருநாடு உடல் நலம் பாதிக்கப்பட்ட இலங்கை திருநாடா உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு கால் உடைந்தது போல் இருந்தது.
நான் என்ன செஞ்சேன், அவர் நடந்து மருத்துவமனைக்கு போவதற்குரிய வழியை செய்து கொடுத்தேன். அதாவது காலை காலுக்கு மருந்து போட்டு விட்டான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் அது அறுவை சிகிச்சை அந்த காலத்தில் செய்திருக்கணும். ஆனால் இப்ப இருக்கிற அரசாங்கம் அந்த அறுவை சிகிச்சையை செய்யவில்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். யாருன்னு பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க. ஒரு திட்டமிடல் இல்லாமல் இந்த நாட்டு அரசாங்கம் செயற்படுவதனால் இதனால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ததோடு குறிப்பாக இந்த வெளிநாட்டு நாணய கையிருப்பு குறையும் பட்சத்தில் பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இப்போ பார்த்தோம்னா அந்த பொருளாதார கட்டமைப்பில் பெரும் ஒரு இதாக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு நாணய கையிருப்பு குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ இது ஒரு பாதி ஒரு தாக்கத்தை செலுத்த போகிறது யார் மீது பார்த்தா மக்கள் மத்தியில் என்ற ரீதியில் கருத்தை தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட 280 ரூபாய்க்கு இந்த டொலர்ஸினுடைய பெருமதியை பேணி இருக்கணும். அதற்கான முயற்சிகளை முதலில் எடுத்திருக்கணும். ஆனால் இப்பொழுது 320 வரைக்கும் சென்று விட்டது. அப்போ கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு $30 கூட அதிக, குறிப்பாக $30 அதிகமாக காணப்படுகிறது. அப்போ இவர்களை ஏற்கனவே திட்டமிட்டு அதை குறைத்திருக்கணும். குறைப்பதற்கான நடவடிக்கை ஏற்கனவே எடுத்திருக்கணும். இவர்கள் தாமதித்து விட்டார்கள். அதே நேரத்தில் சரியான ஒரு கட்டமைப்பும் தேவைப்படுகிறது. இப்போ உலக அளவிலேயே இந்த பொருளாதாரம் ஒரு பெரும் ஒரு ஏற்றத்தாழ்வாக தான் போய்கொண்டிருக்கு. ஏன்னு பார்த்தால் இந்த கிழக்கா ஏனென்று பார்த்தா ஈரான் அமெரிக்க யுத்தத்தினால் பல பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இந்தியா கூட விதிவிலக்கு இல்லை. அவர்களும் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இந்தியா போன்ற பெரிய நாடுகளை பாதிப்படையும் போது இலங்கை போன்ற நாடுகளும் பாதிப்படைய சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல சரியான முறையில் இவர்கள் செயற்பட்டிருக்கணும், சரியான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கணும் ரீதியில் தான் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். யாருன்னு பார்த்தா ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இவர்கள் சரியான முறையில் ஒரு எதிர்கால திட்டமிடல் இல்லாமல் தங்களுடைய கொள்கையை வகுத்ததின் அடிப்படையில் தான் இவ்வாறான ஒரு பொருளாதார பிரச்சனை இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கு என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அப்ப தான் இருக்கும்போது ஒரு மன்னராட்சியை விட ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை வழங்கியிருந்தேன், பொருளாதார வளர்ச்சியை காட்டியிருந்தேன் என்ற ரீதியில் தான் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இப்ப தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்க போகிறது இலங்கை திருநாட்டில் என்று. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும். இன்றைய தினம் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டு 45 வருட காலமாக மாற்றம் அடைந்து வருகிறது. இதே இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டு 40 வருடங்களை கடக்கிறது. குறிப்பாக 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி எரிக்கப்பட்ட நூலகமானது 2 நாட்கள் தொடர்ச்சியாக எரிக்கப்பட்டு அங்கு காணப்பட்ட 97,000க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று சான்றுகள் அளிக்கப்பட்டிருந்தது, வரலாற்று நூல்கள் அளிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லை, வெளிநாட்டு கலைஞர்களுடைய படைப்புகள் அங்கு இருந்தது. பெருமதி மிக்க எங்குமே கிடைக்காத அதிசய படைப்புகள் எல்லாம் அன்றைய தினம் தீக்கிரையாக்கப்பட்டது. இது ஒரு பெருமொரு இழப்பு இந்த புத்தி ஜீவிகளுக்கு. ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஆக்கங்கள் மற்றும் கலை படைப்புகள் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று சின்னங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் அளிக்கப்பட்ட நாள் தான் அளிக்கப்பட்ட நாள் தான் இன்று. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னதான் நடக்கிறது. பல நூல்கள் அளிக்கப்பட்ட நாள் தான் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட தினம். ஆகியவை தொடர்ச்சியாக பார்ப்போம். இலங்கை திருநாட்டில் என்ன நடக்கிறது என்பதை. நன்றி, வணக்கம். அளிக்கப்பட்ட நாள் தான் இன்று. ஆகியவை தொடர்ச்சியாக பார்ப்போம். இலங்கை திருநாட்டில் என்ன நடக்கிறது என்பதை. நன்றி, வணக்கம்.